இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடியில் தண்ணி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீளமாக நம்மளுடைய பிரியாணி நல்லா உதிரியாக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடியில் எந்த தண்ணியும் இல்லை, சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ தண்ணி உங்களுக்கு சப்போஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணும்போது காணாமல் போயிடும். சூப்பராக பிரியாணி உங்களுக்கும் ரெடி ஆகிடும். இதே மாதிரி ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழை இலை கிடைக்கும் அப்படின்னா நீங்களும் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் சூடான பிரியாணியில் வாழை இலையில் சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.